ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா என்ன சுவை. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பாலக் சிக்கன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாலக் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாலக்கீரை 1 கப், சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம் 2, தக்காளி 2, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஒரு பட்டை, ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பச்சை மிளகாய். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா சூடானதும் பாலக்கீரையை போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை வெந்துடுச்சு. இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேறு ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் 2 ஆனியன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போனதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழையணும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கனை மசாலா கூட நல்லா கலந்துக்கிறேன்.
200 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வைக்கணும். சிக்கன் வேகணும். சிக்கன் வெந்துடுச்சு. ஏற்கனவே வேக வச்சுருக்க பாலக்கீரையை மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரை பச்சை ஸ்மெல் போகிற வரலும் வேக வைக்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரலும் குக் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடுக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.